வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக், லீனியர் டிபெண்டன்ட் லீனியர் இண்டிபெண்டன்ட் தான் பார்க்க போகிறோம். டிட்டர்மைன் வெதர் த செட். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 -1 2, 1 -2 1, 1 1 4, இந்த மாதிரி ஒரு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. இன் R⁻3 வெக்டார் ஸ்பேஸ். ஆர் லீனியரி டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டாக கேட்குறாங்க. 3 வெக்டார் கொடுத்தாலும் சரி, இல்லை 4 வெக்டார் கொடுத்தாலும் சரி, 5 வெக்டார் கொடுத்தாலும் சரி, நான் சொல்கிற மெத்தடு தான் ஃபைனல். ஸோ எப்படி கொடுத்தாலும் நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ப்ராப்ளம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் இவங்க எதுவுமே இதுக்கு பேர்லாம் கொடுக்கலாம், நீங்களே ஒரு பேர் வச்சுக்கோங்க. UVW எப்பயுமே, இல்லை அவங்களே இது U1 U2 U3 கொடுத்தாலும் நீங்கள் U1 U2 U3 வச்சுக்கோங்க. எப்படி கொடுத்தாலும் மெத்தட் சேம். So first u is equal to first vector, v is equal to second vector, w is equal to third vector. இது லீனியர் டிபெண்டண்டா இல்லையா இல்லை இண்டிபெண்டண்டா செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, a ஒரு ஸ்கேலார், புதுசாக a b cன்னு ஒரு 3 ஸ்கேலார் எடுத்துக்கிறேன். a into u plus b into v plus c into w, இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிக்கிறேன். இதை வச்சு நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு a எழுதிப்போம். ஓகேங்களா? u என்ன இருக்கு, இதுதான் u. நெக்ஸ்ட் b, v என்ன இருக்கு, இதை எடுத்து எழுதிக்கங்க. c இன்ட்டு w என்ன இருக்குது, இதை எடுத்து எழுதிங்க. ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். நார்மல் மல்டிப்ளிகேஷன் எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த a இருக்குங்க இல்லையா, ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1. ஸோ a இன்ட்டு 1 a ப்ளஸ் b இன்ட்டு 1 b ப்ளஸ் c இன்ட்டு 1 c ஈக்குவல் டு 0. அப்போ என்ன எழுதணும், இங்கே a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா, செகண்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சூஸ் பண்ணணும். -1 இருக்குங்க, -2 இருக்குது, 1 இருக்குது. -1 இன்ட்டு a மைனஸ் a ப்ளஸ் -2 இன்ட்டு b மைனஸ் 2b, 1 இன்ட்டு c c, அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். -a -2b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இப்போ மூணாவது ஈக்குவேஷன், அது அப்போ என்ன பண்ணோம், தேர்ட் டேர்ம் எல்லாத்தையும் சூஸ் பண்ணணும். 2 1 4, 2 இன்ட்டு a 2a ப்ளஸ் 1 இன்ட்டு b b ப்ளஸ் 4 இன்ட்டு c c, அதாவது 4c. அதுதான் இங்கே மூணாவது ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். 2a ப்ளஸ் b ப்ளஸ் 4c ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதுங்க. கேபிட்டல் ஏன்னு ஒரு லெட்டர் போட்டுக்கோங்க. லெட் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு போட்டு இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். கோஎஃபிஷியன்ட் 1 1 1. நெக்ஸ்ட் -1 -2 1 2 1 4 எழுதியாச்சுங்களா? நான் என்ன பண்ணுன்னா ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். அதாவது எனக்கு இந்த இடம் எனக்கு 0 0ன்னு வரணும். ஓகேங்களா? சரி, அது வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு இதை 0 ஆக்கணும். அப்போது இதை எடுத்து நான் ரோ 1 கூட ஆட் பண்ண 0 ஆகிடுமா? அப்போ நான் ரோ 2 என்ன பண்ண போகிறேன், ரோ 2யும் ரோ 1யும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். 1 1 1 -1 + 1 0, -2 + 1 -1, 1 + 1 2. நெக்ஸ்ட் எனக்கு இப்போ இது 0 ஆகணும். இந்த இடம் 0 ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த இடம் 0 ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரோ கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? அப்போது ரோ 3 நான் என்ன பண்ணுறேன்னா, ரோ 3 மைனஸ் 2 டைம்ஸ் ரோ 1. ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே 2 இருக்குது, -2 இன்ட்டு ரோ 1 என்ன இருக்குது, 1 இருக்குது. 2 - 2 0 0 வந்துச்சுன்னா இதேமாதிரி ஒவ்வொன்றையும் பண்ணணும். 1 மைனஸ் 2 இன்ட்டு 1 2, ஸோ 1 - 2 வரும் -1. 4 மைனஸ் 2 இன்ட்டு 1 2, 4 - 2 வரும் 2 வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணணும். 12லேயே படிச்சிருப்பீங்க இதெல்லாம், ரோ ரிடக்ஷன் மெத்தடில். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். எனக்கு இந்த இடம் 0 ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ரோ 3யும் இந்த ரோ 2யும் சப்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம். சப்ட்ராக்ட் பண்ணலாமா? அதாவது இங்கே -1 இருக்கா, மைனஸ் ஏற்கனவே ஒரு -1 இருக்குது, -1 மைனஸ் இன்னும் மைனஸ் +1, 1 - 1 0 வந்துச்சு பாருங்கள். அப்போது இதுதான் அந்த ஆப்ரேஷன். ஓகேங்களா? அப்போது இந்த டேர்ம் இந்த ரோவில் அப்படியே இருக்கும், இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ 0 - 0 0 தான். -1 மைனஸ் ஆஃப் -1 வரும் 0, 2 - 2 0. ஸோ நம்மளுக்கு தேர்ட் ரோ ஃபுல்லாகவே 0 0 0ன்னு வந்துடும். தேர்ட் ரோ ஃபுல்லாகவே 0 0ன்னு வந்துச்சு.
இப்போ நம்மளுக்கு இந்த ரோ எக்லான் ஃபார்ம் வந்துடுச்சு. ஓகேங்களா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சின்ஸ் த எக்லான் ஃபார்ம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஆஸ் எ ஜீரோ ரோ. இப்போ நீங்கள் ஒன்ஸ் இந்த எக்லான் ஃபார்ம் அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணணும். நீங்கள் எங்கேயாவது ஃபுல்லாக ஜீரோஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ரோவில் பார்க்கணும், இந்த ரோவில் எல்லாமே ஜீரோவாக இருக்கா, இல்லை. இந்த ரோவில் எல்லாமே ஜீரோவாக இருக்கா, இல்லை. இந்த ரோவில் ஃபுல்லாகவே ஜீரோவாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஜீரோ ரோ நீங்கள் பார்த்துட்டாலே, ஒரு ஜீரோ ரோ இருந்தாலும் சரி, 2 ஜீரோ ரோ இருந்தாலும் சரி, அதுமாதிரி நீங்கள் பார்த்துட்டாலே அவங்க கொடுத்த வெக்டார் XYZ வந்து லீனியர்லி டிபெண்ட்னு அர்த்தம். இல்லை எனக்கு இந்த இடத்துல 0 வராமல் 6ன்னு வந்துச்சுன்னா இங்கே எங்கேயுமே ஆல் ஜீரோ ரோஸ் இல்லைன்னா லீனியர் இண்டிபெண்ட்னு எழுத வேண்டியது தான். இதுதான் கான்செப்டே. இதில் ஃபுல்லாக ஒரு ரோ ஃபுல்லாகவே 0 வந்துடுச்சு, இல்லை 2 ரோ ஃபுல்லாக 0 வந்துடுச்சு, இல்லை எல்லாமே 0 வந்துட்டாங்களும் லீனியர் டிபெண்ட்னு எழுதணும். ஸோ ஜீரோவே இல்லாத ரோஸ், அதாவது எல்லாமே ஜீரோவே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் எழுதிக்கலாம். இது கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா இப்போது? ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு ரோ ஃபுல்லாகவே ஜீரோவாக இருக்கிறதுனால லீனியர் டிபெண்டன்ட். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸ்டெப் 1, கொடுத்த வெக்டார்ஸ்க்கு நீங்கள் ஒரு பேர் வைங்க. அதை எடுத்து AU + BV + CW = 0 போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வந்து ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்த உடனே செக் பண்ணுங்கள் ஜீரோ ரோஸ் எதனா இருக்கான்னு. இருந்துச்சுன்னா லீனியர் டிபெண்டன்ட், இல்லைனா லீனியர் இண்டிபெண்டன்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.